வந்து அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 2 ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னா பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு பற்றி பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ரூல்ஸ் வந்து ஒன்னே ஒன்று தான். எதுவுமே வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து உள்ள வரும், இல்லை வந்து வெளியே போகும். பிசினஸ் எது உள்ள வருதோ அது ரிசிப்ட் சைட்ல இருக்கும். பிசினஸ் எது வெளியே போகுதோ அவங்க வந்து பேமெண்ட் சைட்ல போகும். இங்க வந்து நம்ம இந்த பிசினஸ் ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் இந்த கணக்கு நம்ம போட்டுருக்கோம். பட் ரியாலிட்டி படி இதை நம்ம வீட்டு கணக்கு கூட போடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சில இலிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு எஜுகேஷனல் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஜுகேஷனல் சொசைட்டி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரிசிப்ட்ல வந்தா இல்லை பேமெண்ட்ல வருதா, எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் நிற்க போகுது, இதை தான் நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது ரெசிப்ட் எது பேமெண்ட் அப்படின்னு குறிச்சு எவ்வளோ கேஷ் வந்து பேலன்ஸ் இருக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபார்மேட் எழுதணும். ஸோ இந்த சம்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டி ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்துக்கிட்டிங்க சொசைட்டியும் அந்த சொசைட்டி பேர் எழுதிட்டு பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கோட டேட்டோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் போகும்போது நம்ம எல்லாருமே நம்மளோட அக்கௌண்டண்ட்டாக தான் நினைக்கிறோம். ஸோ இப்போ நான் தான் வந்து தமிழ்நாடு எஜுகேஷனல் சொசைட்டியோட அக்கௌண்டண்ட்டு. நான் இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எனக்கு என்ன வருது என்ன போகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னா, நான் தான் போன வருஷத்துக்கு க்ளோசிங்கு இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ரிசிப்ட் சைடில் தான் வரும். ஸோ நம்மளோட தொடக்க இருப்பு தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெசிப்ட் சைடில் அமௌண்ட்டில் 18,000 எழுதிக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் டூ பேலன்ஸ் பாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே தான் தமிழில் பெறுதல் பக்கத்தில் கை ரொக்கம் நம்மக்கிட்ட 18,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ரெண்ட் பெய்டு ருபீஸ் 6,000. வாடகை செலுத்தியது 6,000 ரூபாய். பே பண்ணிடுவோம். ரெண்ட் பெய்டு போனால் வந்தா காசு வருதா போகுதா? ஸோ இப்போ நம்ம கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் ரெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி அந்த 6,000 ரூபாய் எழுதுவோம். வாடகை செலுத்தியது அதே மாதிரி நம்ம வரவு பக்கத்தில் அந்த 6,000 ரூபாய் எழுதுவோம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்காலர்ஷிப் கிவன் 15,200 ரூபாய். சார் நான் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க. ஸ்காலர்ஷிப் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் சொசைட்டி நம்ம கொடுக்கும்போது நம்ம கையை விட்டு காசு போகுது, வந்தா போனா. ஸோ இப்போ இங்கே காசு போகிறதுனால இது ஒரு. நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட் ருபீஸ் 18,500. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னால 18,500 ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கு. வந்தா போனா இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மூலயமா நமக்கு காசு வந்திருக்கு. அப்போ இது ஒரு. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெசிப்ட் சைடில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸை ரெசிப்ட் சைடில் எழுதுகிறோம். 18,500 ரூபாவை அமௌண்ட் காலமில் எழுதிக்கிறோம். அதுதான் நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்லி அந்த 18,500. இப்போ நம்ம பேமெண்ட் சைடில் பை ஸ்காலர்ஷிப் கிவன் அப்படின்னு சொல்லி அந்த 15,200 நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செலுத்தல் பக்கத்தில் உதவித்தொகை அளித்தது அப்படின்னு சொல்லி அந்த 15,200 ரூபாவை எழுதிக்கிறோம். அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னா, பில்டிங் பர்ச்சேஸ் 2,10,000. இப்போ நம்ம வந்து பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2,10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் வந்தால் போனால் அதனால் நம்மளை விட்டு காசு போகுது. ஸோ அதனால் நம்ம அதை எந்த சைடில் போடுறோம்? பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் பில்டிங் பர்ச்சேஸ் ருபீஸ் 2,10,000க்கு இந்த அமௌண்ட்டை நம்ம என்டர் பண்ணுறோம். அதே மாதிரியே இந்த பக்கம் வரவு பக்கத்தில் கட்டடம் வாங்கியது 2,10,000 ரூபாய் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டாஃப் சேலரி 55,000 ரூபாய் இருக்குது. சார் நீங்கள் சம்பளம் தரணும் 55,000.
சம்பளம் நம்ம கொடுக்குறோம்ப்பா. ஸோ நமக்கு இங்கே இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் காசு வருதா போகுதா? சம்பளம் கொடுக்கும்போது நமக்கு காசு போகிறதுனால இதை நம்ம எந்த சைடில் போகிறோம்? ஸோ ஸ்டாஃப் சேலரியை நம்ம பேமெண்ட் சைடில் என்டர் பண்ணுறோம். ஸ்டாஃப் சேலரி 55,000 ரூபாய் கிரெடிட் சைடில் நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். அந்த 55,000 அப்படியே நம்ம தமிழில் பணியாளர் சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடிட் சைடில், அதாவது வரவு பக்கத்தில் 55,000 ரூபாய் நோட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் என்ட்ரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2,65,000. 2,65,000 நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்துருக்கு சார். அப்படின்றவங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. இது ஒரு எஜுகேஷனல் சொசைட்டிங்கிறதுனால நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவே கிட்டத்தட்ட 2,65,000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ ரிசீவ் அப்படின்னாலே அது ஒரு ரிசீவ். இங்கே காசு நமக்கு காசு வந்தால் ஸோ காசு வர்றதுனால இதை நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ரெசிப்ட் சைடில் 2,65,000 நோட் பண்ணிடுறோம். சந்தா பெற்றது இது நமக்கு வந்திருக்கிறதுனால ரிசிப்ட் சைடில், அதாவது பெறுதல்கள் பக்கத்தில் 2,65,000. இப்போ ரெசிப்ட் சைடில் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஆல்ரெடி இந்த பேலன்ஸ் வந்து ஒரு 18,000 ரூபாய் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மூலயமா ஒரு 17,500 ரூபாய் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா ஒரு 2,65,000 ரூபாய் இருக்குது. ஸோ மொத்தமாக நம்ம கிட்ட 3,01,500 ரூபாய் வந்து ரெசிப்ட் சைடோட டோட்டலாக இருக்குது. நம்ம பண்ண செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து ஒரு 6,000 ரூபாய்க்கு பே பண்ணியிருக்கோம். ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 15,200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு பில்டிங் வந்து 2,10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் வந்து சேலரி வந்து 55,000 கொடுத்துருக்கோம். மொத்தமாக 2,80,200 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ரெசிப்ட் சைடு பெறுதல்கள் அதிகமாக இருக்கா செலுத்துதல்கள் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா ரெசிப்ட் சைடு அதிகமாக இருக்குது. எவ்வளோ